வணக்கம் மக்களே. இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம படத்துக்குள்ள போலாம். என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காலேஜ்ல எம்ஏ கிரிமினாலஜிஸ்ட் ஃபைனல் இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக பார் கவுன்சில்ல லீடிங் அட்வொகேட்டா இருக்கிறவர் மட்டும் இல்லாம குற்ற நிபுணராக இருக்கிற நம்ம தயாளன் சார் வந்திருக்காரு. அவர் ஸ்பீச் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்ப படத்தோட ஹீரோவான நம்ம வினோதோ அமெரிக்கால இன்னசென்ட் ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி நான் இங்க ஃபைண்டர் ப்ராஜெக்ட் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாரு. அப்ப அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம தயாளன் சார் கேட்கிறாரு. அதாவது 1992ஆம் ஆண்டு அமெரிக்கால இன்னசென்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி பேக்னி செக்கும் பீட்டர் நோஃபெல்லும் ஆரம்பிக்கப்படுது. குற்றம் செய்யாம ஜெயிலுக்கு போனவங்களை வெளியே கொண்டு வரதான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம். இது வரைக்கும் குற்றம் செய்யாத 300 பேரை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. 1993ஆம் ஆண்டு சிவகாசியில பள்ளிப்பாளையம்ன்ற கிராமத்துல மேரேஜ் ஆன பெண்ணோட சடலம் கிடைக்குது. விசாரணையில பாண்டியம்மான்ற பெண்ணோட உடல்னு அது கண்டுபிடிக்கப்படுது. இதனால பாண்டியம்மாவோட கணவர் வேலுச்சாமியும் அவங்களோட நண்பர்கள் 2 பேரும் தான் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு அவங்க 3 பேரையுமே கைது செய்யறாங்க. கோர்ட்லயும் நாங்க தான் இந்த கொலையை செஞ்சோன்னு 3 பேரும் ஒத்துக்கிறாங்க. இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது மதுரை ஹைகோர்ட்ல ஒரு பொண்ணு ஆஜராகி நான் தான் அந்த பாண்டியம்மான், நான் இறந்து போயிட்டு தான் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால 3 பேருமே குற்றம் செய்யாதவங்கன்னு சொல்லி விடுதலை செய்யப்படுறாங்க. விசாரணையில நம்ம போலீஸ்கார அடிச்சு துன்புறுத்தினதுனால தான் நம்ம வேலுச்சாமியும் அவங்க நண்பர்களும் குற்றம் செஞ்சதா ஒத்துக்கிட்டது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி குற்றம் செய்யாம ஜெயில இருக்கிறவங்களை மீட்கிறது தான் எங்க டிடெக்டிவ் ஏஜென்சியோட நோக்கம் சொல்லி நம்ம வினோத் சார் சொல்றாரு. இதை கேட்டுட்டு நம்ம அட்வொகேட் தயாளனும் உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு போறாரு. இதுக்கப்புறம் வினோத்தும் அவங்க லவர் பல்லவியும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து ஃபைண்டர் டிடெக்டிவ் ஏஜென்சியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி குற்றம் செய்யாம ஜெயில இருக்கிறவங்கள ரீச் பண்றதுக்காக பேப்பர்ல இவங்க ஹேர் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நிறைய கேஸ் வருது, ஆனா எல்லாமே ஃபேக் கேஸா இருக்கு. பழத்தின் காட்டுல மீன் வித்துக்கிட்டு இருக்க நம்ம ரூபியோ இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நம்ம வினோத்துக்கு கால் பண்ணி எங்க அப்பாவும் செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருக்காரு, அவரை வெளியே கொண்டு வரணும்னு சொல்றாங்க. உடனே நம்ம வினோத்தோ நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி வாங்க, மற்ற விஷயங்களை அங்க பேசிக்கலாம்னு சொல்றாரு. வினோத்தோட ஆபீஸ்க்கு வர நம்ம ரூபியோ 9 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பீட்டரோ மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப அவர் ஒரு சேட்டு கிட்ட சீட்டு கட்டி இருந்தாரு. அவரோட பேச்சு கேட்டு ஊர் மக்களும் அவர்கிட்ட கட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த சேட்டு பணத்தை எல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. இதனால ஊர் மக்கள் எல்லாரும் பணத்தை எங்க அப்பா கிட்ட திருப்பி கேட்டாங்க. அப்ப எங்க மாமா ராயனும் அவர் கையில இருந்து 1 லட்ச ரூபாய் எடுத்து ஊர் மக்களுக்கு கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சாரு. எங்க அப்பாவும் 1 மாசத்துல மீதி பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்லி வாக்கும் கொடுத்தாரு. சீட்டு கடனை அடைக்கிறதுக்காக எங்க அப்பாவோ தனக்கு சொந்தமான போட்டையும் வித்துட்டாரு. கரெக்டா 1 மாசம் முடியறதுக்காக 10 நாள் இருக்கும் போது எங்க மாமா ராயனும் எங்க அப்பாவும் எங்க அம்மா கிட்ட உண்மையான குற்றவாளிகளுக்கு பதிலா நாங்க 2 பேரும் 6 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தா எனக்கு ஒரு 5 லட்சம் அவனுக்கு ஒரு 5 லட்சம் மொத்தம் 10 லட்ச ரூபா கிடைக்கும், அது மூலமா சீட்டு கடனை அடைச்சிட்டு நம்ம போட்டையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கோர்ட்ல போய் சரணடைஞ்சாங்க. கோர்ட்ல இவங்க சார்பான வக்கீலோ அந்த கேஸுக்கு வாய்தா மேல வாய்தா வாங்கி 8 மாசமா இழுத்தடிச்சு கடைசியில 2 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துடுறாங்க. அப்ப எங்க அம்மாவோ எங்க வக்கீல் சரண்ராஜ் கிட்ட 6 மாசத்துல வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொன்னீங்க, இப்ப 8 மாசம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை வேற கொடுத்துட்டாங்க, அவங்கள எப்படியாவது வெளியே கொண்டு வருங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் மேல்முறையீடு பண்றேன்னு சொன்னாரு. கொஞ்ச நாள்லயே ஜெயில இருந்த எங்க மாமா ராயனும் இறந்து போயிடுறாரு. இதனால வக்கீல அவரோட ஆபீஸ்ல சந்திக்கிற எங்க அம்மாவோ கொஞ்ச நாளா பணமும் அக்கௌண்ட்ல வரல, ஜெயில இருக்கிற ராயனும் இறந்து போயிட்டான், அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவரை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி வக்கீல் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவரும் நான் மேல்முறையீடு பண்ணியிருந்தேன், அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, நான் எந்த வித பணத்தையும் அக்கௌண்ட்லயும் போடல, அதே மாதிரி கொடுக்கறதாகவும் கமிட்டும் பண்ணல, ராயன் தான் கொலை செஞ்சதான் சொல்லி என்கிட்ட சரணடைஞ்சா, அதுக்காக தான் நான் கோர்ட்ல ஆஜரானேன், இப்ப அவனும் இறந்து போயிட்டான், அவன் எனக்கு ஃபீஸ் கூட தரல, அதனால இனிமேல நீங்க 2 பேரும் இங்க வர வேணான்னு சொல்லி என்னையும் எங்க அம்மாவையும் அங்கிருந்து விரட்டி விட்டுறதா சொல்றாங்க. இந்த விஷயத்த ஜெயில இருக்கிற அப்பா கிட்ட அம்மா சொன்ன உடனே அவரும் ஊரை விட்டு 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிருங்கன்னு சொன்னாரு. வீட்டுக்கு வர எங்க அம்மாவோ ஊரை விட்டு போக முடியாமலையும் ஊர் மக்களோட தொல்லை தாங்க முடியாமலையும் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து எனக்கும் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுறாங்க. அந்த நேரத்துல கடனை கேட்டு வந்தவரோ எங்களை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல கூட்டு போய் அட்மிட் பண்ணதுல எங்க அம்மா இறந்து போயிடுறாங்க, நான் மட்டும் பொழைச்சிக்கிறதா சொல்றாங்க. இந்த 9 வருஷத்துல நான் அந்த வக்கீல் நிறைய தடவை போய் பார்க்கும் போது அவரும் உங்க அப்பாவும் ராயனும் தான் அந்த கொலையை செஞ்சிருக்காங்க, அதனாலதான் என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லி என்ன அங்கிருந்து அனுப்பிச்சிட்டாரு. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம வினோத்தோ எந்த வேலைக்கு போகாத ராயனுக்கு
உங்களுக்கு எப்படி 1 லட்ச ரூபா கிடைச்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரூபியும் அவர் வேற யாராவது செஞ்ச குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போறவர் அது மூலமா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. உடனே வினோத்தோ ஜெயிலில் இருக்கிற உங்க அப்பாவை சந்திக்கணும்னு சொல்ல ரூபியோ 3 நாளைக்கு முன்னாடி தான் சந்திச்சதுனால இதுக்கப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் தான் அவரை சந்திக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. இந்த கேப்ல மற்றவங்க கிட்டலாம் விசாரணை நடத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம வினோத்தும் அவங்க லவர் பல்லவியும் கிளம்புறாங்க. முதல்ல அந்த கேஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி பார்த்ததுல 2016 வேளச்சேரி கவுன்சிலரை கடத்தி கொலை பண்ணிட்டு அவரோட பாடியை கடல்ல போட்டதாகவும் இது வரைக்கும் அது கிடைக்கலன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ரூபி சொன்ன மாதிரியே அந்த கேஸுக்கு அட்வொகேட் சரண்ராஜ் தான் ஆஜரா இருக்க விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை நம்ம பீட்டர் இந்த கொலையை பண்ணாட்டியும் ராயன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே நேரா நம்ம ரூபியோட குப்பத்துல போய் விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்களோ பீட்டர் ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் ஒண்ணு அவங்க சீட்டு தான் அடிக்கிறது, இன்னொன்னு அந்த ராயனான்னு சொல்றாங்க. அடுத்து வினோத் பல்லவியும் அந்த கேஸோட முக்கிய சாட்சியா இருக்கிற மெக்கானிக் சேகரை அவர் ஷாப்ல போய் பாக்குறாங்க. அவரோட நானும் கவுன்சிலர் தான் எப்போதும் ஜாகிங் போவோம். அன்னைக்கு அவர் கொஞ்சம் முன்னாடி போனதுனால பின்னாடி நானும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அவருக்கு பின்னாடி வந்த ராயனும் மூக்குல துணியை வச்சு அவரை மயக்கமடைய செஞ்சு ஒரு ஆட்டோல ஏத்திட்டு போனதை நான் பார்த்தேன். உடனே அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த அங்கடையாளங்களை நான் சொன்னதை வச்சு அவங்களும் ராயனை ஸ்கெட்ச் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் நான் கூட்டுற இடத்துலலாம் போய் சாட்சி சொன்னதாகவும் சொல்றாரு. இவர்கிட்ட விசாரிச்சது மூலமா கடத்தினது ராயன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஓட்டுன டிரைவர் யாருன்னு அவருக்கு தெரியல. அடுத்து இந்த 2 பேரும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டர் போய் விசாரிக்கிறாங்க. அவரோ 2 பேருமே வாலண்டரியா அவங்களே தான் வந்து சரணடைஞ்சாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க கவுன்சிலரை கடத்தி 4 நாள் ஒரு இடத்துல வச்சிருந்ததாகவும் அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினதுனால பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து ராயன் குத்தி கொன்னதாகவும் அதுக்கப்புறம் 50 அடி கால கடல்ல பாடியை தூக்கி போட்டதாகவும் சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த பாடி நம்ம கிட்ட கிடைக்கலன்னு சொல்றாரு. அடுத்தது 2 பேருமே நம்ம கவுன்சிலரோட ஒய்ஃபை விசாரிக்க போறாங்க. அவங்களும் பழைய வீட்டை விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய பங்களால வசதியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கேட்ல இருந்து அவங்க கிட்ட நம்ம கவுன்சிலர் பத்தி விசாரிக்கும் போது இப்பதான் அந்த கேஸை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மறந்துகிட்டு இருக்கோம், மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்த 2 பேருமே வக்கீல் சரண்ராஜை விசாரிக்கிறாங்க. அவரோ ஒரு நாள் நைட்டு வாலண்டரிவா அவங்க தான் கொலை பண்ணன்னு வந்து என்கிட்ட வந்து நின்னாங்க. எதுக்கு கொலை பண்ணதா கேட்கும் போதுதான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தோம், அசலுக்கு மேல வட்டி கொடுத்தோம், அவர் இன்னும் கேட்டுட்டு இருந்ததுனால முதல்ல அவரை கடத்த தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் ஒருவேளை வெளியே விட்டா நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்துல கொன்னதா சொல்லி ராயன் சொன்னதா சொல்றாரு. அப்ப எதுக்கு சரணடைகிறீங்கன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு நான் கடத்தும் போது அங்க ஒருத்தர் பார்த்துட்டாரு, அது மூலமா போலீஸ்க்கே விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால எங்க போனாலும் நம்மளை பிடிச்சிருவாங்க சொல்லிதான் நாங்களே சரணடைகிறோம்னு சொன்னதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்கள கோர்ட்ல சரண்டைய வச்சதா சொல்லி சரண்ராஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் நிச்சயமா அவங்க தான் கொலை பண்ணிருக்கணும், அதனால இந்த கேஸை மறுபடியும் விசாரிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அங்கிருந்து அனுப்பிடுறாரு. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம சரண்ராஜோ ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த கேஸ் சம்பந்தமா 2 பேர் விசாரிக்க வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா யாருக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னு நம்மளுக்கு காமிக்கல. இதுக்கப்புறம் ஆபீஸ் வர நம்ம வினோத்துக்கும் பல்லவிக்கும் நம்ம விசாரிச்சதுலேயே கவுன்சிலரோட ஒய்ஃப் தான் எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம இப்ப வசதியும் அவங்களுக்கு வந்திருக்கு, அதனால அவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. ராயனும் இந்த கொலையை பண்ணல. காரணம் கவுன்சிலர் இறந்ததா சொல்லப்பட்ட அந்த நாள்ல இன்னொரு பொய் கேஸுக்காக ராயன் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராயிருக்காரு. வக்கீல் சரண்ராஜோ ராயன் சரண்டராகிற ஒவ்வொரு பொய் கேஸ்லயும் வெளியே எடுக்கிற அவரோ இந்த கேஸ்ல வெளியே எடுக்காததுனால அவர் மேலேயும் இவங்களுக்கு சந்தேகம் வருது. அடுத்த நாளே 2 பேரும் ஜெயில இருக்கிற பீட்டரை போய் சந்திக்கிறாங்க. அவரோ ஒரு நாள் ராயனோ ஒருத்தருக்கு பதிலாக நான் 6 மாசம் ஜெயில இருந்தா 5 லட்சம் தரதாவும் அதுக்கு இன்னொரு ஆளை தேடிட்டு இருக்கதா சொன்னான். அதுக்கு நான் வரேன்னு சொல்லி நானே தான் ஒத்துக்கிட்டேன். அவரும் குருன்னு ஒருத்தர்கிட்ட கூட்டு போனா அவரோ போலீஸ் கேட்டா என்னெல்லாம் சொல்லணும் என்னெல்லாம் செஞ்சு காமிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரிதான் நாங்க போலீஸ் கிட்ட செஞ்சு காமிச்சோம். அந்த குரு தான் வக்கீல் சரண்ராஜ் கிட்டையும் அனுப்பி வச்சாரு. அவரும் அடுத்த நாள் கோர்ட்ல உங்களை ஆஜர் பண்றேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தயங்காம செய்யறேன்னு சொன்னவரு அதுக்கப்புறம் எங்களுக்கு கழட்டி விட்டதா சொல்றாரு. அப்ப பல்லவியோ குருவை அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்க அவரும் மறுபடியும் பார்த்தா நிச்சயமா அடையாளம் காட்டுவேன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இவர் பேச வேண்டிய டைம் முடிச்சிட்டு போனதுனால கான்ஸ்டபிள் அவரை இழுத்துட்டு போறாங்க. அப்ப நம்ம பீட்டரோ என்ன வெளியே எடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, என் பொண்ணு நல்லபடி பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அழுதபடியே ஜெயிலுக்குள்ள போறாரு. அதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. அடுத்த 2 பேரும் சரண்ராஜுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவர் போனை எடுக்கவே இல்லை. இதனால நேரா கவுன்சிலரோட ஒய்ஃப் வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க உள்ள அலோவ் பண்ணதுனால நம்ம பல்லவியோ நீங்க தான் உங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டு இந்த சொத்தை சேர்த்திருக்கீங்கன்னு சொல்லி கத்துறதுனால அவங்க 2 பேரையும் உள்ள அலோவ் பண்றாங்க.
அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் தொடர்ந்து 3 தடவை கவுன்சிலர் ஆனதுனால மேலிடத்துல அவங்களுக்கு பெரிய பதவி கொடுக்கலான்னு இருந்தாங்க. அன்னைக்கு அவர் சாதாரணமா தான் ஜாகிங் போயிருந்தாரு. அப்பதான் கொஞ்ச நேரத்துல மெக்கானிக் சேகரோ அவரை கடத்திட்டு போனதா வந்து என்கிட்ட சொன்னதுனாலதான் 2 பேரும் சேர்ந்து தான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாளா போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் பீட்டரும் ராயரும் நாங்க தான் கொலை பண்ணோம்னு சொல்லி கோர்ட்ல ஆஜர் ஆயிருந்தாங்க. அப்ப வீட்டை ஒரு நாள் சுத்தம் பண்ணும்போது ஒரு சூட்கேஸ் கிடைச்சது. அதுக்குள்ள நிறைய பணம் இருந்துச்சு. இந்த பணம் என்னோட பொண்ணுக்கு தேவைன்றதுனால அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இந்த பெரிய பங்களாவுக்கு வந்தோம். இப்ப இந்த விஷயத்தை வெளியே சொன்னா இந்த பணம் பறி போயிருன்றதுனாலதான் உங்களையும் நான் அவாய்ட் பண்ணதா அவங்க சொல்றாங்க. அப்ப வினோத்தோ இந்த பணம் கிடைச்சதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும் போது அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா அந்த நேரத்துல என்னோட ஹஸ்பண்டோ கட்சி ஆபீஸ்க்கும் ருத்ரயோகி மடத்துக்கு தான் அடிக்கடி போனதா சொல்றாங்க. மரத்துக்கு போற நம்ம வினோத்தோட ஃப்ரெண்டோ அங்க இருக்கிற சிஷ்யங்கிட்ட சாமியாரை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா அவர் எதுவுமே சொல்லல. அப்ப அந்த சிஷியனும் ஒரு மேட்டர் பண்ற இடத்துக்கு போற இடத்துல அங்க வர நம்ம வினோத்தும் பல்லவியும் அவங்கள மிரட்டி விசாரிக்கிறாங்க. அப்ப பல்லவியோ அவர்கிட்ட 2014 உங்க மடத்துக்கு ஒரு ஐடி ரெய்டு வந்துச்சு, அது எந்த பணம் மாட்டலையான்னு கேட்கிறாரு. அவரும் பணம் ரகசிய அறையில தான் இருந்துச்சு, ரைடு வரும்போது அந்த பணம் காணாம போயிருச்சு, எப்படின்னு தெரியலன்னு சொல்றாரு. அப்ப சாமியாருக்கு பணம் எப்படி வருதுன்னு சொல்லி கேட்கும் போது வெள்ளிக்கிழமை 2 பேர் வருவாங்க. அவரும் சாமியார் தான் ரகசிய அறைக்கு போவாங்க. ஒருவேளை அவங்க மூலமா தான் பணம் வருதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப மரத்துக்கு கவுன்சிலர் அடிக்கடி வருவாங்கன்னு கேட்டதுக்கு அவரும் முன்னாடி அடிக்கடி வந்துகிட்டு இருந்தாரு, இப்பதான் வர்றது இல்லைன்னு சொல்றாரு. மறுபடியும் 2 பேர் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வினோத்தோ அக்டோபர் 16ஆம் தேதி தான் அந்த மடத்துக்கு ஐடி ரெய்டு வந்திருக்கு. 19ஆம் தேதி தான் நம்ம கவுன்சிலர் வந்து கடத்தப்பட்டிருக்காரு. 22ஆம் தேதி அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரோட வீட்லயும் நிறைய பணம் கிடைச்சிருக்கிறதுனால ஒருவேளை அந்த பணத்துக்காக கூட கவுன்சிலரை கொண்டு இருக்கலாம். இதனால வெள்ளிக்கிழமை அந்த மடத்துக்கு வர 2 பேர் தான் நம்ம தேடுற குற்றவாளிகளா இருக்குன்னு நம்ம வினோத் சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா 4 ரவுடிய நம்ம வினோத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம பல்லவியோ அதை தடுக்க முயற்சி பண்ணும் போது நம்ம பல்லவிய பக்கத்துல இருக்கிற செவுத்துல முட்டி அவங்கள ரூம்குள்ள தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் வினோத்தோ பக்கத்துல இருக்கிற ஹெல்மெட்டை எடுத்து அந்த 4 ரவுடிகளையும் அடிச்சு போட்டுறாரு. இதுக்கப்புறம் கதவை திறந்து உள்ள வந்து நம்ம பல்லவியும் மயக்கத்துல இருந்து எழுப்பி விடுறாரு. அடுத்த நாள் ரூபி வீட்டுக்கு வர நம்ம வக்கீல் சரண்ராஜோ அவங்க கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து உன்னோட அப்பாவை நானே வெளியே எடுக்கிறேன், வேற யாருக்கிட்டையும் நீ போக வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்த நம்ம ரூபி போன் பண்ணி பல்லவி கிட்ட சொல்ல பல்லவியோ நம்ம வக்கீல் தயாளன் கிட்ட சொல்றாங்க. வக்கீல் தயாளனோ சரண்ராஜுக்கு போன் பண்ணி எங்க ஸ்டூடெண்ட்ஸையும் ஆளை வச்சு அடிக்கிறீங்களா, இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா பார் கவுன்சில்ல உங்களோட பேரையே நீக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அடுத்த வெள்ளிக்கிழமை மடத்துக்கு அந்த 2 பேரும் வராங்க. அவங்களுக்கே தெரியாம ரகசியமா வினோத் அவங்கள வீடியோ எடுக்கிறாரு. வந்த 2 பேருமே சாமியாரை கூட்டிட்டு அந்த ரகசிய அறைக்கு தான் போறாங்க. நீங்க எடுத்த 2 நபரையும் ஜெயில இருக்கிற பீட்டருக்கு நம்ம பல்லவி காப்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் குருன்னு அவர் அடையாளம் காட்டுறாரு. பிளாஷ்பேக்ல நம்ம குரு தான் அந்த ஆட்டோவும் ஓட்டிட்டு வந்திருக்காரு. அவருக்கு உதவியா நம்ம ராயன் தான் அந்த கவுன்சிலரை கடத்தி அந்த ஆட்டோல ஏத்தி இருக்கிறது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அடுத்த வினோத்துக்கு அந்த மடத்துக்கு வந்த 2 பேர்ல ஒருத்தர் பீமான்றதும் இன்னொருத்தர் குருன்றதும் தெரிய வருது. பீமாவுக்கு குரு தான் பக்கபலமா இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பீமாவை பத்தி விசாரிக்கும் போது எங்க பிளாட் காலியா இருந்தாலும் அந்த ஓனர் கிட்ட இருந்து மிரட்டியே இவர் வாங்கி இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய பிளாட்டுகளை அவர் ஆட்டைய போட்டிருக்காரு. பீமா இவ்வளவு வசதியா இருக்கும் போது அவரோட தம்பியோ ஒரு பொட்டி கடை தான் வச்சிருக்காரு. அவரை வினோத் விசாரிக்கும் போதுதான் ஒருத்தர் அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்த போது நான் ஒரு வேலை விஷயமா திருச்சிக்கு போயிருந்தேன், எனக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்ணாம நான் வர்றதுக்கு முன்னாடி எங்க அப்பாவோட பாடியை எரிச்சிட்டாங்க, அதுவும் எங்க குலவழக்கப்படி புதைக்கதான் செய்வாங்க, எங்க அண்ணன் எரிச்சிட்டான், அதுல இருந்து அண்ணனை தலைமுறைகிட்டதா சொல்லி அவர் சொல்றாரு. வக்கீல் சரண்ராஜு பீமா கிட்ட உங்களை பிடிக்கிறதுக்கான ஆதாரங்களை வினோத் ஒரு பக்கம் திரட்டிட்டு இருக்காரு. ஏற்கனவே மெக்கானிக் சேகரோ நம்ம ராயனை மட்டும்தான் அடையாளம் காட்டியிருக்காரு. இந்த நேரத்துல நம்ம குருவை சரணடைய வச்சுட்டனா இதோட இந்த கேஸ் முடிஞ்சிடும், உங்களை யாரும் நெருங்க மாட்டாங்கன்னு சொல்லி குருவை கோர்ட்ல ஆஜர் பண்றாரு. அதாவது ஏவனா இருந்த நம்ம ராயரோ ஜெயிலே இறந்து போயிட்டாரு. உண்மையா ஏட்டுவா இருக்க வேண்டிய நம்ம குருவுக்கு பதிலாதான் இவ்வளவு நாள் பீட்டர் இருந்திருக்காரு. இப்ப குரு உண்மையை ஒத்துக்கிட்டு அவரே சரணடைகிறாருன்னு சொல்றாரு. இதை கேட்க அரசு தரப்பு வக்கீல் நம்ம தயாரனும் இந்த கேஸ்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இந்த கேஸை ரீஓபன் பண்ணிட்டு சில இடங்கள்ல பரிசோதனை செய்யணும்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்டே பர்மிஷன் வாங்கிடுறாரு. காலி இருக்கிற நிலத்தை மிரட்டி வாங்குற நம்ம பீமாவோ அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்தை 3 மடங்கு பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு. இதனால
அதுல எதையும் மறைக்கிறான்னு சொல்லி வினோத்தோ போலீஸ் கிட்ட சொல்லி தோண்டி பார்க்க சொல்றாரு. கடைசியா அதுல ஒரு எலும்பு துண்டு கிடைச்ச உடனே நம்ம பீமாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம குரு கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போதுதான் நம்ம பீமாவோட பினாமியே அந்த மரத்துல இருக்கிறத சாமியார் தான். அவரோட பணம் எல்லாமே அங்கதான் பதுக்கி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் கவுன்சிலர் சிவராமன் நம்ம சாமியாருக்கு ஃபோன் பண்ணி மரத்துக்கு ரெய்டு வரதா சொல்லியிருக்காரு. இதனால அங்க இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரு வண்டியில போட்டு ரவுண்ட்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க. நடுவில் அந்த பணத்தை போலீஸ் பிடிச்சிருச்சு. இதனால கோவம் அடைகிற நம்ம பீமாவோ நம்ம சாமியாருக்கு ஃபோன் பண்ண இது சிவராமனோட வேலையை தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் ரைடு வர போறதா ஃபோன் பண்ணி சொன்னான். அது மட்டும் இல்லாம பணம் எங்க போயிட்டு இருக்குன்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றாரு. இதனால பீமாவோ குரு கிட்ட சொல்லி நம்ம கவுன்சிலரை கடத்த சொல்றாரு. நம்ம குருவும் அவருக்கு தெரிஞ்ச லோக்கலான இருக்கிற ராயனை கூட்டிட்டு போய் ஆட்டோல கடத்திட்டு வந்து நம்ம பீமாவோட குடோன்ல கவுன்சிலரை ஒப்படைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே பீமாவோட வீட்டுல ரைடு வர போறதா சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால பீமாவோ நம்ம குரு கிட்ட அவங்க ஒய்ஃபையும் அவங்க பிள்ளைகளையும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாரு. அடுத்த நாள் காலையில குருவுக்கு கால் பண்ணி தன்னோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டதுனால அவங்க ஒய்ஃபையும் பிள்ளைங்களையும் மறுபடியும் இங்க கூட்டு வரவும் சொல்றாரு. இந்த நேரத்துலதான் ராயனோட முகம் போலீஸ்ல மாட்டிக்கிறதுனால இவன் மூலமா நாங்க 2 பேரும் மாட்டிக்கன்றதுனால எனக்கு பதிலா இன்னொருத்தர் ராயன் சரணடைய வச்சா அவனுக்கு 2 மடங்கு பணம் தரும்னு சொன்னோம். இதனால அவனும் பீட்டரை கூட்டு வந்து எனக்கு பதிலா சரணடைய வச்சதா நம்ம குரு சொல்றாரு. இந்த நேரத்துல தான் அந்த தோண்டி எடுத்தப்பட்ட எலும்போட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருது. அதுல அவர் கவுன்சிலர் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிய வருது. இதனால இன்ஸ்பெக்டரோ உண்மையா நம்ம கவுன்சிலருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம குருவை அடிச்சு சித்திரவதை பண்ணி விசாரணை பண்றாங்க. இதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்லலாம் பீமாவையும் அடிச்சு சித்திரவதை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்றதுனால நம்ம குரு எல்லா உண்மையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுவாரு. அடுத்த கோர்ட்ல நம்ம அரசு தரப்பு வக்கீல் தயாரனோ தோண்டி எடுக்கப்பட்ட எலும்போட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி அது நம்ம கவுன்சிலரோட பாடியே இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு கொலையும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்றாரு. நம்ம குருவோட வாக்குமூலம் படி அன்னைக்கு கவுன்சிலரை கடத்தி அவர் பீமாவோட குடோன்ல ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. பீமாவோ தன்னோட பணத்தை பத்தி கவுன்சிலர் கிட்ட கேக்குறாரு. கவுன்சிலரோ மடத்துல இருக்கிற ஒரு சிஷ்யம் மூலமா அவங்க ரகசிய அறையில நிறைய பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்த நான் மேலிடத்துக்கு சொன்னேன். அப்ப அவங்களும் ஆசிரமத்துக்கு ரெய்டு வர போறதா சொல்ல சொன்னாங்க. அதுல அடிக்கிற பணத்துல 10% எனக்கு ஷேரும் எனக்கு எம்எல்ஏ பதவியும் தரதா சொன்னேன். இதனாலதான் சாமியார் கிட்ட மடத்துக்கு ரெய்டு வர போறதா சொன்னேன். நீங்களும் ஒரு லாரியில போட்டு அந்த பணத்தை ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டு இருந்தீங்க. அது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்ப அந்த பணத்தை அதிகாரி எல்லாருமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கான பங்கு மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அந்த பங்கு மட்டும் நான் அவங்க கிட்ட தரேன். மற்றபடி அந்த பணம் கிடைக்காதுன்னு சொல்றதுனால கோவம் அடைகிற நம்ம பீமாவோ கத்தி எடுத்து அவர் கழுத்திலேயே குத்தி கொன்னுடுறாரு. இந்த விஷயம் அவங்களோட ஒய்ஃப்க்கும் பசங்களுக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் வீட்டுக்கு ரெய்டு வரப்போகுதுன்னு சொல்லி அங்கிருந்து வேற இடத்துக்கு அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி அவங்க அப்பாவையும் மரத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அவுட் ஹவுஸ்ல இருக்கிற நம்ம கவுன்சிலர் பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை அவங்க அப்பா மாதிரி செட்டப் பண்ணி அடுத்த நாள் காலையிலேயே அவங்க அப்பா இறந்துட்டதா அறிவிச்சு அவசரமா அந்த பாடியை எரிச்சிடுறாரு. அடுத்த நாள் ஆசிரமத்துல இருக்கிற அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி போன் வருது. அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாருன்னு பார்த்தா அங்கேயே பெல்ட்டை கழுத்துல வச்சு இறுக்கி அவங்க அப்பாவை கொன்னுடுறாரு. அன்னைக்கு நைட்டு அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிளாட்ல அவங்க அப்பாவையும் புதைச்சிடுறாரு. அப்ப போலீஸ்க்கு அவருக்கு பக்கத்து பாட்டுல தோண்டி கிடைக்கப்பட்ட அந்த எலும்பு துண்டு அவங்க அப்பாவுக்கு சொந்தமானது. இது வரைக்கும் நம்ம கவுன்சிலரோட பாடி கிடைக்காததுக்கு காரணம் அவங்க அப்பான்ற பேர்ல அந்த பாடியை அவர் எரிச்சிடுறாரு. இந்த சாட்சிகள் படி நம்ம பீமா, குரு, ருத்ரவகி சாமியார் 3 பேரும் தான் இந்த குற்றங்களை செஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்குறாங்க. 8 வருஷமா ஜெயில இருக்கிற நம்ம பீட்டரும் நிரபராதின்னு அறிவிச்சு அவங்கள விடுதலை செய்யறாங்க. அடுத்த நாள் காலையில புழல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுற நம்ம பீட்டரை அவங்க மகள் ரூபியோ சந்தோஷமா கூட்டு போறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இப்போ படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்துல நாயகனா நடிச்சிருக்க நம்ம வினோத் ராஜேந்திரனும் படத்தை இயக்குறது மட்டும் இல்லாம கதையோட நாயகனாவும் வராரு. உண்மையான குற்றவாளியை தேடும் முயற்சியில நம்மள கவனிக்க வச்சிருக்காரு. இவங்களுக்கு உறுதுணையா வர நம்ம நாயகி தாரணியும் அழகா வந்து அனவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தோட பெரிய பலமே நம்ம சார்லியோட நடிப்பு தான். குடும்பத்தோட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது, பண கஷ்டம் வரும்போது ரொம்ப வருந்துறது, பணத்தை கொடுக்கறதுக்காக போராடுறது, சிறையில் இருக்கும்போது தான் குடும்பத்தை பத்தி நினைக்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு கவர்ந்திருக்காரு. சென்ட்ராயனும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சு நம்மளுக்கு கவனிக்க வச்சிருக்காரு. சார்லியோட மகளா வர நம்ம பிரணாவோ அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமா பண்ணியிருக்காங்க. படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பா நகர்த்திருந்தாலும் ஒரே மாதிரியான காட்சிகள் அடுத்தடுத்து வர்றதுனால சலிப்பை ஏற்படுத்துது. மொத்தத்துல ஒரே மாதிரியான காட்சிகள் அடுத்தடுத்து வந்து சலிப்பை ஏற்படுத்தினாலும்
படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பான திரைக்கதையை அமைச்சிருக்கிறதுக்காகவே படத்தை நிச்சயமா ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.